ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் சில அப்டேட்ஸும் ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி பார்க்கவும் போகிறோம். ஸோ நேற்று ஒரு அப்டேட் வந்துச்சு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா, ராயன் படத்துலேருந்து ஒரு ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிக்சர்னா, செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது இன்னைக்கு நேற்றே ஒரு சிங்கிள் அந்த போஸ்ட்லாம் விட்டாங்க. பட் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ செகண்ட் சிங்கிள் ராயல் ரம்பிள்னு ஒரு சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் சொன்னவர் ஆக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹப் தமிழ் ஆதி. அவர் ரீசெண்டாக நடித்து ரிலீஸ் ஆன பிடி சார் மூவி சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ்ஸை போடணும் போடக்கூடாதுன்னு அதை அவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டாங்க. மாடர்னான ட்ரெஸ்ஸு போட்டால் வந்த விளைவுகள் என்ன, அதை அவ்வளோ அழகா சொன்னார். பட் அந்த மூவி ஏன் அவ்வளோவா ஓடலை, பட் நம்மளை பொறுத்தவரை அந்த மூவி ஹிட்டு தான். சோஷியல் மீடியா அண்டு ரிவ்யூலாம் கொடுப்பாங்க, அவங்களாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நான் கூட நல்லா தான் சொல்லியிருந்தேன். பட் அந்த மூவி அவ்வளோவா ஓடவே இல்லை. மற்ற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடிலாம் அசால்ட்டாக அடிச்சிட்டு போச்சு. பட் இந்த மூவியில் என்னன்னே எனக்கே தெரில. இதே மாதிரி தான் மகாராஜா மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது 100 கோடி அடிச்சிட்டு. பட் இது அவ்வளோ அழகா சொல்லி எடுத்துக்காட்டி புரிய வச்சு அந்த மூவி அவ்வளோவா ஹிட் கலெக்ஷன் அடிக்கவே இல்லை. அவங்கள பொறுத்தவரை அந்த மூவி ஹிட்டு தான். பட் என்னை பொறுத்தவரை ஏன் அந்த மூவி அவ்வளோவா ரீச் ஆகலைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் நடித்ததில் மீசை முறுக்கு படம் நல்லா இருந்துச்சு. பசங்களுக்குள்ள ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நட்பே துணைன்னு ஒரு மூவி கொடுத்தாரு. அதுவும் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அது ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. பட் நான் சிரித்தால் மூவி நல்லா தான் இருந்துச்சு. என்ன தான் நமக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் வெளியே சிரிச்சுட்டு அது பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். பட் அதை அவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சார். பட் பிடி சாரும் வேறு லெவலான மூவி தான். பட் ஏன் அவ்வளோ ரீச் ஆகலன்னு எனக்கும் தெரில. பட் அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்து வர இந்த மாதிரி மூவிஸுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.